இதுவே நம்ம வீட்டில் நடந்தா சும்மா விட்டு இருப்போமா? சிவகாசியில நானா ஜானகி அம்மாள் காலேஜ்ல செகண்ட் இயர் பிசிஏ படிச்ச ஒரு பொண்ணு. அவங்க பேர் சோலைராணி. அவங்க அப்பா கிடையாது, அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டல் கிளீனிங் ஒர்க் பார்த்து தான் அவங்க படிக்க வைக்கிறாங்களே. இப்படிப்பட்ட பொண்ணு அது பர்சனல் லைஃப் பாத்தீங்கன்னா அவங்களுடைய லவர் கூட எடுத்த போட்டோவை அந்த லவர் பர்த்டேக்கு ஸ்டோரி போட்டுறாங்க. எப்பவுமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி போட்டுறாங்க. அது ஒரு பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு காலேஜ்ல காமிச்சு காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல ஹெச்ஓடி எல்லாம் வார்ன் பண்ணி இந்த பொண்ணு லெட்டர்லாம் எழுதி கொடுத்து பணம் பண்ண சொல்லிட்டாங்க. லாஸ்ட் மந்த் முடிஞ்சிச்சு. திருப்பியும் பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற கிளர்க்கு மணிமாறன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிட்டு பிரின்சிபல் காமிச்சு பிரின்சிபல் அதை பார்த்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த பொண்ணுடைய அம்மாவே கூப்பிட்டு தகாத வார்த்தை பேசி அவ்வளவு அவமானப்படுத்தி அவ்வளவு அசிங்கப்படுத்தி ஒரு நாள் முழுக்க நிக்க வச்சு அவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வீரமான பொண்ணுங்க. அந்த பொண்ணு எவ்வளவு அந்த டிப்ரெஸ்டுக்கு ஆளா இருந்தா பாத்துக்கோங்களேன். அவ்வளவு அந்த பொண்ணு லாஸ்ட்ல சூசைட் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு போனவங்க அவங்க அம்மா அசிங்கப்பட்டாங்க சொல்லிட்டு அவங்க அந்த லவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. மாமா சாரி மாமா, அவங்க கூட இருப்ப சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்னால முடியல அந்த மாறின விட்டு அதை சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பசங்க காலேஜ் பசங்க அவ்வளவு போராடுறாங்க, இப்போ அவ்வளவு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அவ்வளவு ஃபைட் பண்றாங்க அந்த பொண்ணு ஜஸ்டிஸ்க்காக. அந்த பொண்ணு கூட இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், சேர்ந்து போராட இருக்கலாம். நேற்றுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டிருந்தேன் என்கிட்ட, அவரோட ஃப்ரெண்டு தான். அவர்கிட்ட ஃபோன் கால் நான் பேசிட்டு தான் எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி தான் உங்ககிட்ட பேசுறேன் நானு. அதை நீங்க கேட்டு வாங்களேன். ப்ரோட்டஸ்ட் பண்ண 9 ரூபாய்க்கு போனாங்க. எப்ப ஒரு காலையிலயா? காலையிலேயே போயிட்டோம் 9 ரூபாய்க்கு. ஓகே. போயிட்டு இருக்கும்போது 10 மணிக்கு தான் காலேஜ். அதனால பசங்க பஸ்ல இருந்து எல்லா வண்டியில இருந்து வந்துட்டாங்க. ஓகே ப்ரோ. ப்ரோட்டஸ்ட் பண்றதுக்கு உட்கார போனவங்க அவங்க ஸ்டாஃப் எல்லாரும் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு உள்ள போய் லாக் பண்ணிட்டாங்க. எங்க காலேஜ்ல காலேஜுக்குள்ள செமினார் ஹாலு எல்லாத்துலயும் போய் லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணது இல்லாம இந்த குரூப்ல இருந்துருக்காங்களா அவங்க எஸ்எஃப்ஐல இருந்து அவங்க உள்ளத்துல இந்த மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. லாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஓகே. இவங்க வெளியே ஒருவங்களையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வெளியே போனா உங்க மேல நாங்க கேஸ் போடுவோம், டிசி அப்படியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்டிருப்பீங்க அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எல்லாமே. நீங்க பாத்தீங்கன்னா நான் மோட்டோ விளாகர் தான். ஏன்னா மோட்டோ விளாகர் இந்த பேச யோசிப்பீங்க. இப்போ நான் டிராவல் பண்ற சொசைட்டில ஒரு அநியாயம் நடக்கும் போது அதை பத்தி பேசாம அப்படியே டிராவல் பண்ணிட்டு போறது ஒரு விஷயம் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. நான் அதனாலதான் எனக்கு மனசு சுமையை கொடுத்துட்டே இருந்துச்சு. நான் அவர் கேட்டு 2 days ஆயிடுச்சு. சாரி ப்ரோ, எங்களால சீக்கிரம் வீடியோ போட முடியல. பட் எங்க ஃபேமிலி கண்டிப்பா சப்போர்ட் எல்லாமே கொடுப்போம் அவங்களுக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களை ஃபுல்லா ஷேர் பண்றோம். ஃபுல் ஷேர் பண்ணி எங்களால கூட நின்று களத்துல போராட முடியாது. எங்களால நின்று ஜஸ்டிஸ்க்காக போராட முடியாது. ஆனா கண்டிப்பா எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணி இது எவ்வளவு முடியுமோ எல்லா வீட்லயும் இந்த விஷயத்தை சேர்த்து கண்டிப்பா கொஞ்சம் ஜஸ்டிஸ் கிடைக்கும். சூரிய சொல்றது ஒரு நடந்த தெரியவே கிடையாது. அது போராடுங்க, போராடி வாங்க. இப்ப அந்த பொண்ணு கூட நினைச்சுக்கோங்க, அந்த பொண்ணு கூட சேர்ந்து போராடி